ஹாய் கைஸ் வணக்கம். ஸோ தீபாவளியை எல்லாருமே நல்லபடியாக முடிச்சிருப்பீங்க அப்படி சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டட் வீடியோவாக தான் இருக்க போகுது. ஸோ தீபாவளிக்கு நம்ம வந்து ஊருக்கு போயிருக்கிறதுனால ஸோ நம்ம டைமிங்கில் வந்து எந்த ஒரு மிஸ் இல்லாமல் உங்களுக்கு வந்து 8 PM செஷன் கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம வந்து ரெக்கார்டட் வீடியோவாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ டிஎன்பிஎஸ்சி 2026 ஆனுவல் பிளானரில் இந்த மாதிரி நாங்கள் அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னு எந்த மந்த்து அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே ஒரு நியூஸ் பேப்பரில் கன்வே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் என்னென்ன நோட்டிஃபிகேஷன்லாம் இருக்குதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப் மாதிரி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கரெக்டாக? ஸோ இது வந்து ஜஸ்ட் ஏ ப்ரிடிக்ஷன் தான். ஓகே, இது வந்து கன்ஃபார்மாக நமக்கு வந்து தெரியாது. பட் ஒரு ப்ரிடிக்ஷன் இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ப்ரிடிக்ஷன் தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, வேக்கன்சியெல்லாம் உடனே கேட்காதீங்க, நமக்கு அதெல்லாம் தெரியாது. பட் இந்தந்த இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை வந்து நம்ம பார்க்கலாம். கரெக்டுங்களா? ஸோ அட் த சேம் டைம் வந்து நம்ம இதை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ சின்ன ஒரு இன்டர்வல் மாதிரி. ஸோ இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த ஆஃபர் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு. இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி யார் யாரெல்லாம் நீங்கள் வந்து டிஎன்பிசி எக்ஸாமுக்கு யூஎஸ்ஆர்பிக்கு நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ நீங்கள் மெகா பேக் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவேன். ஓகே, ஏன்னா மெகா பேக் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 5199 ரூபா. இப்போ நீங்கள் பார்ப்பீங்க 6800 ரூபாய் இருக்கிறது 5199 ரூபாய்க்கு 2 வருஷத்துக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். அப்போ 2 வருஷம் டபுள் எக்ஸ் வேலிடிட்டி கொடுத்துருக்காங்கல்ல, 2 வருஷத்துக்கு நீங்கள் எத்தனை பேஜஸ் வந்து நம்ம அடால கொண்டு வந்தாலும் அத்தனையுமே பார்க்க முடியும். தமிழ்நாடு மெகா பேக்னா பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வே முத கொண்டு பார்க்கலாம். ஆனால் டிஎன்பிசி மெகா பேக்குங்கிறது வெறும் 3999க்கு 2 வருஷத்துக்கு டிஎன்பிசி அண்டு டிஎன்யூஎஸ்ஆர்பி பேஜஸ் வந்து உங்களால் பார்த்துக்க முடியும். கரெக்டா? ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணும்போது மறக்காம Y904 கோட் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. அதேமாதிரி இந்த அதிகாரம் அப்படிங்கிற எஸ்ஐ பேட்ச் ஸோ அக்டோபர் 11 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது மெகா பேக்கில் ஜாயின் பண்ணிங்கன்னா எல்லாமே இன்க்ளூட் ஆயிரும். ஓகேவா? டெட்டுக்கான பேப்பர் 2 பேட்ச் சிறகுகள் அப்படிங்கிற இந்த இதுவுமே வந்து நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த மெகா பேக் வந்து 4500 ரூபாய் இருக்குது, இந்த மாதிரி கம்மியாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. ஸோ அதே மாதிரி நீங்கள் இன்னும் நம்ம குரூப்பில் யாரும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைனா Y904 பூபதி அப்படின்னு டெலகிராமில் சர்ச் பண்ணி பாருங்க, நம்ம குரூப் இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி தீபாவளி முடிஞ்சிருச்சு. இப்போ டிஎன்பிஎஸ்சி 2026 என்னென்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்க போகுது, இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்ம இப்போ வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிடுறோம். கரெக்டா? ஸோ டிஎன்பிசி 2026க்கான ஆனுவல் பிளானர் வந்து எப்போ பப்ளிஷ் பண்றதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கரெக்டா, ஆனுவல் பிளானர் வந்து எனக்கு தெரிஞ்சு நவம்பர் எண்டு இல்லை அப்படின்னா டிசம்பர் மந்த் உங்களுக்கு கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஓகே, இது வந்து 2025 இந்த வருஷத்துக்கான ஆனுவல் பிளானர் வந்து நவம்பர் எண்டு இல்லைன்னா டிசம்பரில் கண்டிப்பாக வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. இன்னும் அதுக்கு ரொம்ப நாள்லாம் கிடையாது. நவம்பர் எண்டு எவ்வளவு? அடுத்த மாதம். ஓகே, அடுத்த மாதம் உங்களுக்கு வந்து பிளானர் அப்படிங்கிறது வரப்போகுது. ஸோ அப்போ இந்த டைமில் வந்து நீங்கள் இந்த மெகா பேக் மாதிரியெல்லாம் எடுத்துக்கோங்க. சைடு கேப்பில் ஆஃபரை பற்றி பேசுகிறேன், பார்த்தீங்களா? திட்டாதீங்க. ஸோ ரியாலிட்டி என்னமோ அதை தான் நான் சொன்னேன். கரெக்டா? சரி, ஓகே. ஸோ நவம்பர் எண்டு இல்லைன்னா டிசம்பரில் 2025 உங்களுக்கு ஆனுவல் பிளானர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 2026 என்னென்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கரெக்டா? ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி எப்போதுமே இந்த எக்ஸாம்ஸ் வந்து எப்போ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பா 2026 செகண்ட் ஹாஃப்ல தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கும். அதாவது ஜூன் ஜூலைக்கு அப்புறம் தான் எக்ஸாம்ஸே இருக்கும். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு எலெக்ஷன் பேஸ் பண்ணி தான் எல்லா ஒர்க்கும் போய்கிட்டு இருக்கும். கரெக்டா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2026 பிப்ரவரி, ஓகே, ஸோ மார்ச், அதாவது பிப்ரவரி எண்டு இல்லைன்னா மார்ச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எலெக்ஷன் டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. கரெக்டா? ஸோ எலெக்ஷன் டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது எலெக்ஷன் வந்து எப்போ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ எலெக்ஷன் வந்து கண்டிப்பா எப்போதுமே ஏப்ரல், அது இல்லை அப்படின்னா மே மந்த் உங்களுக்கு வந்து எலெக்ஷனுக்கு வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஏப்ரல் அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. மே மந்த்துக்குள்ள கண்டிப்பா எலெக்ஷன்ஸை முடிச்சாகணும். கரெக்டா? ஸோ அதனால
ஏப்ரல் இல்லைன்னா மே வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாமே இருக்காது. கரெக்டா? ஸோ அதுக்காக எந்த ஒரு எக்ஸாமே இருக்காது அப்படிலாம் கிடையாது. ஏப்ரல் மே வரைக்கும் எக்ஸாம் டேட்டை அவங்களால கண்டக்ட் பண்ண முடியாது. ஏன்னா எலெக்ஷன் டியூட்டியே பயங்கரமா ஒர்க் இருக்கும். அதனால ஏப்ரல் மேக்கு முன்னாடி எக்ஸாம் இருக்காது. இந்த வருஷமும் அப்படிதான் வச்சாங்க. ஸோ ஜூன் 15 குரூப் 1, அப்புறம் ஜூலை, அப்புறம் செப்டம்பர், இந்த மாதிரி செகண்ட் ஹாஃப்ல தான் எக்ஸாமே வச்சாங்க. ஸோ இந்த மாடலை பேஸ் பண்ணி தான் அடுத்த வருஷமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எந்த ஒரு எக்ஸாமும் இருக்காது. கரெக்டா? சரி, ஓகே சார். நோட்டிபிகேஷன் எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க இதெல்லாம் நமக்கு வந்து தெரியாது. கரெக்டா? ஸோ ஆனா என்னென்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, முக்கியமான ஒரு டிசைனிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு குரூப் 4 மாதிரியான எக்ஸாம்ஸ் வந்து எழுதுறாங்க அப்படின்னா அது நார்மலா வந்து 20 லட்சம் பேர் வந்து அப்பியர் ஆவாங்க. ஓகே, ஸோ 20 லட்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நார்மலா 20 லட்சம் பேரோட நிற்கிறது கிடையாது. ஓகே, ஸோ அந்த 20 லட்சம் பேர் வந்து அப்பியர் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களோட ஃபேமிலி முதற்கொண்டு எல்லாருமே இதில் இன்வால்வ் ஆவாங்க. ஓகேவா? அப்போ அந்த ஃபேமிலியில் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு வீட்டில் வந்து ஒரு பையன் வந்து படிக்கிறான் அப்படின்னா அவங்களோட ஃபேமிலியில் இருக்கிற 4-5 பேர் இருக்காங்க அப்படின்னா, அதே மாதிரி கொஞ்சம் மேரேஜ் ஆயிருந்துச்சுன்னா அந்த மாதிரி கொஞ்சம் இது எல்லாமே வந்து எதா பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா இது எல்லாமே கிட்டத்தட்ட நியர்லி ஓட் பாலிடிக்ஸ் மாதிரி தான். கரெக்டா? அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸாம்ஸ் நோட்டிஃபிகேஷன் நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னா நாங்கள் வந்து நல்லவங்க, அதாவது கவர்மெண்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். கரெக்டா? அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, உங்களை வந்து உங்களுக்கு நல்லது நடக்கிற மாதிரி பார்த்துக்கிடுவாங்க. கரெக்டா? சிம்பிளாக சொல்ல போனால் என்ன சொல்ல, இப்போ நம்ம ஊர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே பிரிட்ஜை கட்டி முடிச்சு ரொம்ப நாளாக இருக்கும். ஆனால் எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் அதை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க, ரிப்பன் கட் பண்ணி. கேள்விப்பட்டிருப்பீங்களா? பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ அதே மாதிரி தாங்க, அதே ட்ரிக்ஸ் தான் இங்கேயும். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு எலெக்ஷன் அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்காது. கரெக்டா? ஸோ அப்போ பிளானரில் என்னென்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா, அதே மாதிரி டிஎன்பிசி சேர்மன் அவர்களா போன வருஷம் பிரபாகரன் அவர்களை வந்து ஜாயின் பண்ணும்போது ஸோ அவங்களும் மென்ஷன் பண்ணது என்னன்னா, ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் வந்து இதே மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து நாங்கள் கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு பசங்களுக்கு வந்து ஒரு அக்யூரசி வந்து நாங்கள் கிரியேட் பண்ணுவோம். அதே மாதிரி போன வருஷம் சொன்னாங்க, இந்த வருஷம் அதை வந்து செஞ்சும் காட்டிட்டாங்க. கரெக்டா? பிளானரில் முன்னாடிலாம் பிளானரில் ஒன்று இருக்கும், டிஎன்பிசி ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கும். ஆனால் இந்த வருஷம் வந்து சொன்ன டேட்டுக்கு சொன்ன எக்ஸாமு எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக பண்ணி முடிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ உண்மையில அந்த வகையில் டிஎன்பிசியை பாராட்டி தான் ஆகணும். பட் குரூப் 4ல் இந்த நிறைய கான்ட்ரவர்சியெல்லாம் போய்கிட்டு தான் இருந்துச்சு. ஸோ அது ஒரு சைடு இருந்தாலும் அவங்க எக்ஸாமை நல்லபடியாக பண்ணி முடிச்சாங்க. கரெக்டாக? சரி, ஓகே. இப்போது 2026 என்னென்ன எக்ஸாம்ஸில் டிஎன்பிசியில் மட்டும் நான் சொல்கிறேன். கரெக்டாக? ஸோ 2026 டிஎன்யூஎஸ்ஆர்பியில் மறுபடியும் எஸ்ஐ எக்ஸாம், அதே மாதிரி பிசி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பியில் இப்போ நடக்கிற எக்ஸாமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் வரைக்கும் அந்த ப்ராசஸ் போகும். ஸோ அதனால் அது வந்து நம்ம அக்யூரஸியாக சொல்ல முடியாது. பட் டிஎன்பிஎஸ்சியில் என்ன நடக்கும், என்ன நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு சின்ன ஒரு என்ன சொல்ல, ஒரு யூகிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். கரெக்டா? ஸோ நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனும் படி உங்களுக்கு நெக்ஸ்ட் இயரும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குரூப் 1 எக்ஸாம் கண்டிப்பாக இருக்கும். கரெக்டா? அதுவும் செகண்ட் ஹாஃப் தான், எல்லாமே வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் இருக்க போகுது. ஆனால் வேக்கன்சி வந்து ஒரு நல்ல வேக்கன்சி இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஏன்னா இந்த வருஷம் இதுக்கான எக்ஸாம்ஸ் வந்து மெயின் எக்ஸாம் டிசம்பர் மந்த்து கொடுத்துருக்காங்க. ஓகே, டிசம்பர் மந்த்து கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கான எக்ஸாம் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மார்ச்சுக்குள்ளே பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா மார்ச்சுக்கு அப்புறம் ஏப்ரல் மேல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ ஒரு ப்ராசஸை முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த ப்ராசஸ் வந்து மெயின் எக்ஸாம், மினிமம் மெயின் எக்ஸாம் வச்சு முடிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்த ப்ராசஸே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த வகையில் குரூப் 1 எக்ஸாம் கண்டிப்பாக அடுத்த வருஷமும் இருக்கும். ஓகே, ஏன்னா சேர்மன் அவர்கள் சொன்னதே அதே மாதிரி தான், நாங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் எல்லா எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு. அதனால தான் வேக்கன்சியும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகவே இருக்குது. ஸோ அது ஒரு வகையில் நெகட்டிவ் இருந்தாலும் பாசிட்டிவ் அப்படிங்கிறது என்னென்னா எவ்ரி இயர் வந்து குரூப் 4 எல்லாமே வந்து நடக்கும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து பீப்புள் கிட்ட கொடுக்குறது. ஓகே, சரி, ஓகே. குரூப் 1 எக்ஸாமை தவிர வேற என்ன இருக்குன்னா கண்டிப்பாக வந்து குரூப் 4 எக்ஸாமும் இருக்கும். ஓகேவா? குரூப் 4 எக்ஸாமும் செகண்ட் ஹாஃப்ல குரூப் 1க்கு அப்புறமா முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ நடக்கிற குரூப் 4 எக்ஸாம் வந்து ஜூலை 12ஆம் தேதி நடந்ததுக்கான ரிசல்ட் வந்து அக்டோபர் எண்டில் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம்
அதுக்கான ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் போகும். ஓகே, செகண்டு கவுன்சிலிங் தேர்டு கவுன்சிலிங் எல்லாமே வந்து ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் போகும். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடிக்குள்ள எல்லா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த நோட்டிஃபிகேஷனை அவங்களுக்கு எந்த ஒரு தடையும் இருக்காது. அடுத்த குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்து இதே மாதிரி ஜூலை இல்லைன்னா ஆகஸ்ட்டில் நடக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஆனால் குரூப் 2 எக்ஸாம் எப்போதும் போல் லாஸ்ட்டில் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நடக்கிற குரூப் 2 எக்ஸாமுக்கான மெயின் எக்ஸாம் வந்து பிப்ரவரி எண்டு இல்லைன்னா மார்ச்னு தான் சொல்லியிருக்காங்க. கரெக்டாக, டிசம்பரில் ரிசல்ட்டு, அப்போது மார்ச் மாதம் வந்து 3 மாதம் டைமு. மார்ச்சில் உங்களுக்கு வந்து மெயின் எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா அதுக்கான ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு மே இல்லைன்னா ஜூன் ஆக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனே வரும். கரெக்டாக, ஜூலையில் வந்து இந்த ப்ராசஸை முடிச்சு அதுக்கப்புறம் தான் இதே மாதிரி தான் செப்டம்பர் அக்டோபரில் தான் உங்களுக்கு வந்து குரூப் 2 எக்ஸாம் வந்து கடைசியாக தான் நடக்கும். ஓகே, ஸோ இது எப்படி சார் நீங்கள் வந்து இதை கான்ஃபிடென்ட்டாக இந்த 3 நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னா, கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி பேசுனதுக்கு இதையும் கனெக்ட் பண்ணி பாருங்க. ஓகே, இதையும் அதையும் கனெக்ட் பண்ணி பாருங்க. இப்போ ஒன்றுமே இல்லைங்க, இந்த வேகன்சியில் பிளானரில் வந்து எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் இல்லாமல் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஸோ கவர்மெண்ட்டுக்கு அது வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு கெட்ட பேர் தான். கரெக்டா? ஸோ அந்த இதை கடைசி நேரத்தில் கவர்மெண்ட்டு வாங்கிக்க விரும்ப மாட்டாங்க. என்னதான் இருந்தாலும் பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணதுக்கு தான் கவர்மெண்ட் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, பாசிட்டிவ் மீன்ஸ் என்னன்னா, ஒரு நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்பாங்களே தவிர கெட்ட பேர் வாங்கணும் அப்படின்னு யாருமே யோசிக்க மாட்டாங்க. கரெக்டா? அதனால எனக்கு தெரிஞ்சு இது ஒரு யங்ஸ்டர்ஸ், முக்கியமாக இது அட்டன் பண்ணுற எல்லாருமே வந்து 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க யங்ஸ்டர்ஸ் தான். ஸோ அதனால இதில் எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் வேக்கன்சி எப்படி வரும்னு நமக்கு தெரியாது. பட் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. நல்லபடியாக படிங்க. பட் இது எல்லாமே வந்து ஆஃப்டர் மே ஜூனுக்கு அப்புறம் தான் இருக்க போகுது. ஸோ நமக்கு இன்னும் நிறையா டைம் இருக்குது. போன வருஷமும் இப்படி தான் அக்டோபர் 10ஆம் தேதி சம்திங் வந்து 2024 பிளானர் விட்டாங்க. 200 நாள் இருக்குது, 300 நாள் டைம் இருக்குது, பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய குருடி கதவை தொடடி அப்படிங்கிற மாதிரி, சார் பார்டரில் வந்திருக்கு நல்லா வருமா சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெசேஜ் பண்ணுறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. கரெக்டாக? ஸோ யார் இந்த டைமை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறாங்களோ அவங்க இந்த வருஷத்தோட போஸ்டிங்கை வாங்கிட்டு ஓடி போயிருங்க. கரெக்டாக? இந்த தீபாவளியோட நம்ம விஐபியாக கொண்டாடுறது கடைசியாக இருக்கட்டும். அடுத்த தீபாவளிக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு அரசு அதிகாரியாக செலிப்ரேட் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ இந்த நியூஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அவேர்னஸ்க்காக தான் கொடுக்குறேனே தவிர மற்றபடி பேனிக் ஆகிறதுக்கு கொடுக்கல. ஓகே, பேனிக் அவேர்னஸ் அப்படிங்கிறது இதை யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல வர்றேன். கரெக்டாக? சரி, ஓகே கைஸ். ஸோ அதே மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அதே மாதிரி உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது, என்னை கான்டாக்ட் பண்ணுன்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைனா Y904 பூபதி அப்படின்னு டெலகிராமில் சர்ச் பண்ணி பாருங்கள், நம்ம குரூப் இருக்கும், அதுலேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி முக்கியமாக இந்த ஆஃபர் அப்படிங்கிறதே போய்கிட்டு இருக்கு. தீபாவளி ஆஃபர் சீக்கிரமாக முடிஞ்சிடும். நம்ம கோடான Y904 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கிற பட்சத்தில் கீழே ஸ்க்ரோல் ஆகிற நம்பருக்கு கால் பண்ணி அதில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த மெகாபக் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ணுறது மெகாபேக்கை நான் சொல்லுவேன். ஏன்னா மெகாபேக் அப்படிங்கிறது உங்களுக்கு லிமிட்டடே இல்லாமல் அன்லிமிட்டடாக எல்லா கிளாஸும் அக்சஸ் கிடைக்கும். ஸோ அட் த சேம் டைம் வந்து தமிழ்நாடு மெகாபேக்கு வெறும் 5199க்கும், டிஎன்பிசி மெகாபேக்கு 3999க்கு கிடைக்குது. நம்ம கோடான Y904 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. முக்கியமாக 10 லட்ச ரூபாய் வரைக்கான பொருட்கள் வந்து உங்களுக்கு கிஃப்டாக ரேண்டமாக கொடுக்க போகிறாங்க. அது லேப்டாப்பாக இருக்கலாம், ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கலாம், வாட்சாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கோடை யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ கைஸ், ஒன்ஸ் அகெயின் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.